அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பயிற்சியை மேலே எழுப்பும்போது உண்டாகும் நிலைகள் எவை? அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும்? உதாரணமாக துரியம், துரியோதிதம், இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் சாமி. அதெல்லாம் யாருக்கும் புரியாது. துரியம் துரியாதீதம் பேப்பரில் இருக்குது, படிச்சுன்னுக்குறோம். நிஜத்தில் அனுபவிக்கிற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் வராது. ஏன்னா இப்போ தான் முதல்ல கேட்டீங்க நீங்கள், உடல் உபாதை கொடுக்குது இவங்க செய்யலாமான்னு. இதை செய்யாத போது துரியம் துரியாதனும் பேப்பரில் படிக்கலாமே தவிர வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஒன்றே ஒன்று, இறைவா நான் எதை ஒன்றாலும் இழப்பேன், உன்னை மட்டும் இழக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறவனுக்கு தான் துரியம் துரியாதீதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லாத ஒரு உபதேசம் வாங்கிட்டா அவனுக்கு துரியம் துரியாதீதன்னு பேப்பரில் படிக்கலான்னு தவிர நிஜத்தில் அறிய முடியாது. நிஜத்தில் அறியணும்னா அவன் உலக விஷயத்தை விடணும். உலக விஷயத்தை கையில் பிடிச்சின்னுக்கிறவனால துரியம் துரியாதீதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஜாக்கிரதா சொப்பனா சூழ்ச்சி இதில் வாழ்வான். துரியம் துரியாதத்தில் வாழ முடியாது. அவன் வாழணும்னா பொண்டாட்டின்றதை கூட மறந்துடணும், செத்து போட்டால் கூட அழுவக்கூடாது. ஒருத்தன் வந்தான், அழுதுக்குனே வந்தான். என்னப்பா என்ன, பொண்டாட்டி செத்து போச்சுங்கோ, ரொம்ப பாசமானவங்கன்னு சம்பாரிச்சு மொத்தமாக கொடுப்ப பொழுகுதுப்பான்னு. ஏன்னா மனைவி கனவு மேலே ரொம்ப உருக்கமாக பாசமாக இருக்கிறான்னா இவனுக்குன்னு எதையும் வச்சுக்காத அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறான்னு அர்த்தம். சரியாக துட்டு கொடுக்கல கனவுன்னு சொன்னால் பொண்டாட்டி நாளைக்கு வரும்போதே வாசப்படியில் தொடப்ப கட்ட வச்சுன்னு நின்றுப்பான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அவன் நிம்மதியாக வாழறதுக்கு தான் இவங்கிட்ட வந்தான். இவன் நிம்மதி இல்லாத பண்ண அவளுடைய நிலை என்னாவும் மாறுபடும். அதனால் நான் சொன்னேன், அது மாதிரி கொடுத்துருப்பொழுதோ இல்லை சாமி கல்யாணம் ஆகிடுச்சோ குழந்தைக்குதா, ஒரு குழந்தைக்குது, ஓ செத்தவளை விட்டுட்டு பிறந்துக்கிற குழந்தைய காப்பாற்று போயா அப்படின்னு. பொண்டாட்டி செத்து போட்டான்னு அழுதுன்னு வந்துட்டேன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த என் தம்பி பொண்ணு அங்கே வேலை செய்துங்குது இல்லை, தம்பி வீட்டுக்காரன் இருக்கிறான். அதுங்களுக்கு 2 பசங்க இருக்குது. நான் எந்த பசங்களையும் கிட்ட சேர்க்கறதில்ல. எனக்கு பேர முறையாகுது. என் பொண்ணுக்கு பொண்ணு கொள்ளு பேத்தி போன மாதம் எங்கள் பர்த்டே கூட கொண்டாடினாங்க. ஆனால் யாரையும் கிட்ட சேர்க்கறதில்ல. கேட்டால் என் பேத்தி என் பொண்ணு அவ்வளோதான் கிட்ட சேர்த்து. ஏன்னா நான் அதில் மாட்டிக்கின்னா வெளியே வர முடியாது என்னால். ஒரு இடத்துக்கு நீ கூப்பிட்ற, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டேன். அப்போ நீ ஃபோன் பண்ணுவேன், எனக்கு என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரல. இல்லைங்க குழந்தைக்கு பேத்திக்கு உடம்பு சரியில்லைங்க. இது எதனால் வந்தது இந்த வார்த்தை? மனசே நீ அங்கே செலுத்திட்ட, அதனால் நீயா இல்லை, அதனால் நீ வரமாட்டேன்ற. இங்கேருந்து எங்கள் தம்பி விட்டு இந்த ஈஸ்வரன் கோயில் மாதிரி இருக்கும், செத்து போயிட்டான். கூட பிறந்த தம்பி போவே இல்லை நான் சாவுக்கு. நீ இருப்பியா சொல்லு, யாருன்னா இருப்பேன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கு இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்கிறது கிடையாது, கத்தி எடுத்துக்கு நின்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தம்பி இறந்துட்டு ஒரு 4 வீடு தள்ளி நான் போகல சாவுக்கு. ஏன் போகல? நீங்களும் ஏன் நிற்க முடியல? உங்கள் மனசெல்லாம் உருகி போகிறீங்க சொந்தக்கார மேலே, பேர மேலே, பேத்தி மேலே, பொண்ணு மேலே. நான் உருகிறது கடவுள் மேலே. அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ என் பொண்ணு வயத்தினுடைய பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க. அதனுடைய கல்யாணம் அதை நான் தான் வளர்த்தேன். திருப்பதியிலேருந்து எடுத்துன்னு வந்து நான் தான் படிக்க வச்சேன். அப்புறம் காலேஜுக்கு அவங்க படிக்க வச்சுக்கினாங்க. ஆனால் அது கல்யாணத்துக்கு நான் போகல. நீ நிற்பியா சொல்லு, நிற்கிறேன்னா நீ ஆன்மீகம் வந்து நான் ஒத்துக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே போய் வேலை செய்து நிற்பாங்க. அப்புறம் நீ எங்கே ஆன்மீகத்தில் வர்றது? அதனால் ஆன்மீகம்ன்றது முதல்ல மனதடம் வேணும். எந்த பாசத்துக்கும் அடிமை ஆகிடக்கூடாது. உலகமே பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தான் தெய்வத்தை மறந்துடுறான். தெய்வத்தை மறந்ததால் இவனை பெத்த தாய் தகப்பனையும் மறந்துடுறான். தெய்வ பக்தி மனசில் ஊறிச்சின்னாவே தாய் தகப்பனை தெய்வமாகவே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். தெய்வத்தையும் மறந்தான், இவனை உருவாக்கின தாய் தகப்பனையும் மறந்தான். இவன் நாளைக்கு இவன் கையில் பெற்றதுக்கிட்ட இவன் லோல் பாடவும் போகிறான்.
இதெல்லாம் உணர்றதில்லை. இதுக்கு மனதிடம் அவசியம். மனதிடம் இல்லாமல் இது பண்ண முடியாது சாமி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மான சாமி. அவர் சொல்லல. இப்போ நம்மளுடைய குருவுடைய ஸ்தானத்தை அவருடைய எப்படி இது பண்ணுறாருன்றது ஒரு அனுபவத்தை சொல்லலான் இருக்கேன். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் வந்து சில குருமார்கள்ட்டெல்லாம் போயிட்டுருக்கேன். குருமார் போயிட்டுருக்கிறம்போது சில உள்ள சொன்னாங்க. ஒரு குருமார் சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் ஏன் பார்க்கணும் வரல அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. சரி, அதுக்கு பிறகு தேடி பார்த்தேன், ஒன்றும் லைன் கிடைக்கல. அப்புறம் ஒரு நான்ற நம்ம குருவுடைய இதை பார்த்தேன், நான் ஃபீச்சரை பார்த்தேன். எவ்வளோ ஃபீச்சர் பார்த்து இதே மாதிரி ஒரு 2 மாதம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இவரை நம்ம போய் உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நேராக என்ன பண்ணேன்ட்டு, சரி இங்கே போகணுன்னு ரூட்டு தெரியல. ஆனால் எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் சின்னமனூர். அங்கேருந்து சொல்லி தீர்த்தம்னு இருக்கு, அங்கே தான் பெரிய சித்தர்கள்லாம் முதியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட தான் நான் போய் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதேமாரி இந்த குரு ஃபீச்சர் பார்த்ததுலேருந்து சரி இவர்கிட்ட நம்ம போயிடலாம். என்னென்னு பார்க்கலான்னா, பஸ் ரூட்டு நமக்கு தெரியல. ஆனால் சென்னையில் தான் இருக்கேன், நான் தாம்பரம் சாண்டோரத்தில் தான் இருக்கேன். நான் வந்து பஸ் ரூட் வந்து அங்கே போய் எப்படி போகிறது தெரியல. அப்போ என்ன ஒன்று பெருங்குளத்தூர் போனேன், அங்கே பஸ்ஸு கிடைக்கல, எந்த ரூட்டு எந்த வண்டி வரும்னு தெரியல. சரி, அதுக்கு பிறகு வந்து பலவடி தாம்பரத்தில் வந்தால் இங்கெல்லாம் இல்லை சார், நீங்கள் இதுக்கு போகணும், பலவடி பெருங்குளத்தூர் போகணுன்னா அங்கே எனக்கு பஸ்ஸு ரொம்ப நேரம் நின்று காத்திருந்தேன், முடியல. சரி ரைட்டு, வீட்டுக்கு போயிடுவோம், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில், இல்லை நம்ம இந்த ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, இந்த ரூட்டு நீங்கள் போங்க, அங்கே போயிடலாம் அப்படின்னாங்க. சரி, அதை நினச்சி நானும் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல அப்படின்னா. அண்ணன் வந்து சித்ரா பௌர்ணமி, அந்த சித்ரா பௌர்ணமியில் வரவங்க சரி எப்படியோ வந்து ரூட்டு இங்கே ஐயாவை பார்க்க வந்தாச்சு. ஐயா வந்து திடீர்னு வந்து நான் வீட்லேயும் சொல்லலை, யார்கிட்டையும் எதுவுமே காட்டிக்கல. அடுத்து திடீர்னு வந்தேன்னா உபதேசம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்பட்டுருச்சு. உபதேசம் வாங்கி உடனே இது பண்ணிவிட்டு, உபதேசம் வாங்கினோன்னே என்ன பண்ணேன், வீட்டுக்கு போகிறேன், எல்லோரும் ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்றும் கிடையாது, இறைவன் இருக்கார், அந்த குரு இருக்கார், பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்தில் போய் எல்லாம் நல்லபடியாக இதாகிடுச்சு. பாடம் வந்துட்டு 1ஆம் பாடம் வாங்கியிருக்கேன். சரி ரெண்டு 1ஆம் பாடம் வாங்கி வீட்டில் விழுந்து தூங்கிட்டு நான் 4 மணிக்கு எந்திரிக்கிற போது நான் என்ன நினச்சேன்னா, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம், இப்போ தானே மணி 4 ஆகுது, இன்னும் 1 ஹவர் தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ மீண்டும் போய் தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். தூங்கினோன்னா உடனே ஒரு சின்ன குழந்தை 5 வயசு அல்ல 5 மாதம் இருக்கும் அந்த குழந்தை. அவள் வந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வந்தோன்னா தட்டி எழுப்புனா சரி எந்திரிச்சு பார்க்கணுன்னா அந்த நினைவு என்னென்னா, ஐயா வந்துட்டு நடந்து வேஷ்டி கட்டி நல்லா போயிட்டுருக்காரு. ஐயா அப்படின்னு சொன்னேன், 2 கையை வச்சு திரும்பி பார்த்துட்டு போயிட்டார், வரைஞ்சிட்டாரு. சரி, அன்றைக்கி இருந்து பாடம் வாங்கியாச்சு. ஏதோ 5ஆவது பாடத்தில் நிற்கிறான். இப்போ 6ஆவது பாடம் வாங்குற போகும்போது அங்கே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே நான் போயிருந்தேன். பாடம் வாங்குறதுக்கு வரிசையில் நின்றுட்டேன். வரிசையில் நின்றோன்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்னங்க நம்ம பழைய குருநார் ஒருத்தர் கூட காணோம், எனக்கு டீட்டெயில் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்களா, பாடம் வாங்க வந்தீங்களா, வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டாங்க. சரி, இதே என்னடா ரொம்ப பஸ்ஸு, நான் அப்படியே பின்னாடியே வந்துட்டேன். இப்படியே வந்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சாமி இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து 6ஆவது வயசு வாங்க, நீங்கள் ஒருத்தர் இல்லை அப்படி. சரி, இன்னும் குருநாரை பார்த்துட்டு நீங்கள் வாங்க சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டேன். அதனால் அந்த குருநாதர் பாதையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறையா வந்துட்டு எப்படி அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் வந்து 15-20 வயசுலேருந்து கஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருந்தேன். 72 வயசு
கஷ்டத்திலே போய் இந்த பாடம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. குருநாதர் நான் உபதேசம் வாங்கி 17வது நாள் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. 17வது நாள் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. ஐயோ என்ன சார், குருநாதர்கிட்ட உட்காந்து பேசுறது கூட எனக்கு தகுதி இல்லை, இறைவன் கொடுக்கலையா, ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்வியை வந்துட்டு நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணு அப்படியே போயிட்டு ஒவ்வொரு உதவும் 3வது உபதேசம் வாங்கும்போது ஒரு இடத்துல நான் போயிட்டு டேங்க் இருக்கு, 2-3 பேர் பேசிகிட்டு இருக்கோம், அதில் சும்மா பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்காங்க, தெரியல எனக்கு. டக்குன்னு என்கிட்ட எடுத்து வச்சவன் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னா எனக்கு எந்த காயமும் கிடையாது, 10 அடி ஆழம், எந்த இதுவுமே கிடையாது. அப்படியே எந்திரிச்சு வந்தாச்சு ஒரு முறை. 2வது 4வது உபதேசம் வாங்கும்போது ஒரு இடத்துல பைக்கரை வந்துட்டு சைடில் ஒரு தூக்கிட்டான். வண்டி பூரா நொறுங்கிடுச்சு. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. சரி ரைட்டு, சரி அது முடிஞ்சு அந்த இதில் இருக்கா அப்படின்னு சொன்னால் மீண்டும் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதே பைக்கரன் சல்லன் வந்தாப்புல சைடில் ஒரு தூக்கிட்டான். இருந்துட்டான்னா நம்ம கால் மீதி பிரேக் இருக்கு இல்லையா, ஹேண்டில், அந்த ஹேண்டில் அப்படியே வளைஞ்சிருச்சு. இந்த காலு எதுவுமே இல்லை, இன்னும் எந்த கீரலும் எதுவும் கிடையாது. அது எப்படி செமையாக ஆச்சு, அது எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ அந்த ஹேண்டில் அடித்தா அவ்வளோ இரும்பு பண்டாகி போச்சு, காலுக்கு ஒன்றாகலை, எனக்கு காலுக்கு ஒன்றாகலை. அப்போ என்ன சார், அந்த குருநாதனை மட்டும் தானே இருக்காரு. அதனால் அந்த குருநாதர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இது எடுக்கிறம்போது அவர் நினைக்கவெல்லாம், ஆனால் கரெக்டாக பாடம் 2.5 மணி நேரம் பண்ணுறேன். கரெக்டாக 3:30 எழுந்திரிச்சு 4 மணிக்கு உட்காந்தான்னா 6:30 தான் எழுந்திருப்பான். அந்த குருநாதருடைய நினைவில் அவன் உட்கார்ந்தோம்னா உட்கார்றது எப்போ தான் உட்கார்றான் எப்போ தான் வர்றேன்னு எனக்கே தெரியல. அந்த இறைவன் அந்த ஐயா இது பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இந்த இதில் எல்லாரும் நல்லா சரியாக பாடம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக எனக்கு கிடைத்த இது கிடைக்கும். இப்போ கடன் பிரச்சனையிலிருந்து இந்த 2.5 வருஷம் மீண்டும் நிற்கிறேன். சூப்பர். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. 15 வயசுலேருந்து கடன்காரனாக இருந்து 70 வயசு வரையும் வந்தாச்சு. இப்போ 2-2.5 வருஷமாக அதெல்லாம் இறைவன் அதை கொடுத்துருக்கான். தொழில் வந்தது, அதை கடன் கட்டிட்டுருக்கோம். சூப்பர். ஏன்னா அதுதான் விஷயம், தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அண்ணன்ட்ட ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும். 5 பஞ்சபூதம் இருக்குல்ல சார், எது உங்களுக்கு 5 பஞ்சபூதத்தில் முதன்மை எது? முதன்மை ஆகாயம். ஆகாயம் தான் பஞ்சபூதத்துக்கு தாய். ஆகாயம்ன்ற ஒன்றுத்துலேருந்து தான் காற்றுன்ற ஒரு பொருள் இறங்கி வருது. அந்த காற்றுன்ற ஒன்றுத்துல தான் நெருப்புன்ற ஒன்று பொருள் வருது. அந்த நெருப்புன்ற ஒரு பொருள்லேருந்து நீருன்ற ஒரு பொருள் வருது. இந்த 4ம் கடந்து தான் மண்ணுன்ற ஒரு பொருள் கடைசியாக வருது. அப்போ எல்லாத்துக்கும் தாய் எது? ஆகாயம். இந்த பூதத்துக்கு தாய் ஆகாயம். அதுலேருந்து தான் ஒரு பொருளாக வருது. அந்த ஆகாயம்ன்றது தான் நாதம். புரியுதுங்களா? அந்த சத்தம் எங்கே இருக்குதுன்னா அங்கேருந்து தான் வருது. சத்தம்ன்ற ஒரு பொருள் ஆகாயம் சம்மந்தப்பட்டது. அப்போது சப்தத்திலேருந்து தான் இந்த உலகமே பிறக்குது. இறைவன் அதுக்கு தான் உடுக்க வச்சுன்னு ஆடிட்டு இருக்கான். நான் தாண்டா படைக்கிறேன் உலகத்தை, நான் இந்த ஆட்டத்தை நிறுத்திட்டேன்னா இங்கே உயிர்கள் கொண்டோம்னா இது ஊழிக்காலம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவான். சரிங்களா? அப்போது ஆகாயம் எல்லாத்துக்கும் தாயா நின்று எல்லாத்தையும் படுது. அதனால் நம்ம மண்ணில் விழுந்துட்டோம். நாம் கூட ஒரு காலத்தில் ஆகாயத்தில் தான் இருந்தோம். இப்போ மண்ணில் விழுந்துட்டோம். திரும்பவும் ஆகாயத்துக்கு போகிறதுக்காக தான் ஐயா குருமார்கள்லாம் நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நாம் போகிறதுக்குள்ளே கீழே இருக்கிற இந்த உயிரை, மண்ணில் கிடக்கிற இந்த உயிரை, மூலாதாரத்தில் தூங்கினுக்கிற இந்த சக்தியை எப்படியாவது கொண்டு போய் இங்கே இருக்கிற ஆகாயத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோன்னு சொன்னால் நமக்கு முக்தி மோட்சம் தானாக வந்துடும். அதனால் ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். ஐயாவே உங்களை கூட நின்று எல்லாத்தையும் வடிகட்டுறாங்க. சின்ன கேள்வி. சித்தம் புத்தி அகங்காரம், ஆமாம், இது முதன்மை எது? எது முதன்மை எது? முதுமையா? முதுமைனா போயில இல்லை சித்தம் புத்தம் அப்படின்றது முதுமைப்படுத்தி எது நமக்கு முதன்மை? ஆமாம், முதன்மை. சித்தம்ன்ற ஒன்று தெளிஞ்சிட்டால்
இந்த ரெண்டு பொருளுக்கும் வேலை இல்லை சாமி. மனம் ஏன் குழப்பத்தில் இருக்குது, மனம் ஏன் இன்ப துன்பத்தில் துடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டே பொருள் தான். ஆனால் இருக்கிறது 3 பொருள், ஆமாம். வேலை செய்யுது ரெண்டே பொருள் தான். ஒன்று புத்தி வேலை செய்யுது, இன்னொன்று அகங்காரம் வேலை செய்யுது. புத்தின்றது நாம் எத்தனையோ பிறவிகளாக செஞ்ச கர்மாவோட அடிப்படையில் நமக்கு ஒரு புத்தி வருது. ஒரு வீட்டில் 2 புள்ள பிறகுது, ஒரே தாய் தந்தை, 2 புள்ளையும் வேறு வேறு கேரக்டரில் போகிறதுக்கு காரணமே எது காரணமாக இருக்குன்னு சொன்னால் அந்த புத்தின்ற ஒரு பொருள் தான் இந்த கேரக்டரையே குணத்தையே தீர்மானிக்க போகிற ஒரு விஷயமாகுது. ஏன்னா அது எத்தனையோ பிறகு செஞ்ச குணம் அதில் பதிவாயிருந்தால அதுக்கேற்ற மாதிரி புத்தியானது வேலை செய்யும். எல்லா பெரியவங்க சொல்ல, உனக்கு புத்தி இருக்குதா, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே பதிவானது அங்கே வேலை செய்யுது. அப்போ இதுக்கு துணையாக இருக்குது எதுனா ஆணவம், அகங்காரம்ன்ற ஒரு பொருள் இதை சதா அணைய விடாமல் எரிச்சிக்கினே இருக்குது, அது பூஸ்ட் பண்ணிக்கினே இருக்குது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பாடங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 பொருளோட பலத்தை குறைச்சிட்டு சித்தத்துக்கு தெளிவை ஏற்படுத்துது. சித்தம் தெளிய 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 இந்த 2 பொருளோட வேகம் பலம் எல்லாம் குறைஞ்சிரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றம்ன்றதே வராது. அப்போ எதை நினைக்கும், உலக எப்பவுமே இந்த புத்தியும் அகங்காரமும் வேலை செய்யும் போது உலகத்தை நோக்கியே ஓடக்கூடிய மனசு சித்தம் தெளிவானா என்ன நினைக்கணும், உலகம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாரு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, பொண்டாட்டி பற்றி கவலை இல்லை, பிள்ளை பற்றி கவலை இல்லை, இப்போ சதான அதே நினச்சிக்கிறேன்னு அதை தூக்கி போகும். அப்போ காரணம் என்ன, சித்தம் தெரியுது. சித்தம் தெளிஞ்சால் ஆணவமும் அகங்காரமும் புத்தியும் வேலை செய்யாது, ஸ்தம்பிச்சு நின்று. அப்போ முதன்மையான பொருள் எது, சித்தம். அது தெளிஞ்சால் இவ்வளோ குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. அது தெளிகிற வரைக்கும் தான் பாடம். அது தெளிஞ்ச பிறகு பாடம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. அது தான் யாருன்றது அது உணர்ந்துடும், தன்னை படைச்சவன் யாருன்றதையும் காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் தேட வேண்டிய பொருள் எங்கே இருக்குது, எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அடிப்படையான பொருள் சித்தம். அது தெளியறதுக்காக தான் இந்த பாடம். அது எப்படி தெரியும், சூடை ஆற விடாத பார்த்துக்கணும். ஒரு சாப்பாடு கூட சூடாகிற வரைக்கும் அது கெட்டு போகாது, ஆறி போச்சுன்னா தான் அது கெடும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களால் நம்ம கலையை ஆற விடாத பார்த்துக்கணும், சூடு ஏற்றிக்கினே இருக்கணும். ஏன்னால் நினப்புன்னு ஒன்று வந்தாலே மூச்சானது ஓட ஆரம்பிச்சிடும். நினப்புக்கு அவ்வளோ வலிமகுது. அப்போ சதா அதே சிந்தனைகள் இருந்தால் சதா உள்ளுக்குள்ளே ஓட்டம் ஓடிக்கினே இருக்கும். சதா ஓடிக்கினே இருந்தால் என்ன இருக்கும், சித்தம் தெளிவாகவே இருக்கும். அப்போ கலக்கமோ மயக்கமோ எதுவுமே இருக்காது. சரிங்களா? அப்போ முதன்மையான பொருள் சித்தம். ஆத்மா வணக்கம்.